சோதரம் சோதரம் சோதரம். நீங்கள் ஞானமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். கிருபையான தெய்வமே உம்மை துதிக்கிறோம், சோதரம் சோதரம் சோதரம். எங்கள் மேல் வைத்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். சோதரம் 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 சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். எங்களுக்கா தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். சோதரம் 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 சோதரம். இம்மானுவேலே எங்களோடு கூட எப்போது இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு சோதரம். உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். இல்லாதவரை இருக்கிறவள் அழைக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி மது பாதபடி என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையான தேவனே, பராக்கிரமசாலியே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பராக்கிரமான காரியங்களை செங்கல் மத்தியில் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரம். சூழலை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே எங்களை விடுவிக்கும்படியாய் நீர் இந்த இடத்துல வந்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், வல்லமையான காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் சோதரம். எங்களுக்கா தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆறானிலே துதியில் பிரியப்படுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு என்ற நாமத்துக்கா உமக்கு சோதரம் 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 சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். அப்பா மகன நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தினாலே துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இருக்கிறபடி உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். சோதரம் சோதரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்கா உமக்கோட அப்படி சோதராண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளே நீர் எங்களுக்கு தந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஒரு மாத காலமாய் எங்களை அதிசயமாய் நடத்தினீரே, அற்புதமாய் நடத்தினீரே ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவர் கிருபை இதுவரை தாங்கினக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நாங்கள் போன எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த நாட்களில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, திரும்பவும் இந்த ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி தந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையில் எங்களை அணைத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை எங்களை தாங்குகிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. கிருபை எங்களை தூக்குறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கிருபை எங்களை அரவணைக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்கிற தேவனாய், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய், நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய், நீர் எங்களை தேற்றுகிற தெய்வமாய் நீ இருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை ஒரு குறைவில்லாதபடி நீ நடத்தி வந்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீ செய்த கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, உமக்கு நன்றி வழியில் செலுத்தும்படியாய் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்க ஆண்டவரே. இந்த கூடுகையை நீர் ஆசீர்வாதம் தர போற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியில் வெளிப்பட போறக்கா நன்றி ஆண்டவரே. தேவ வல்லமை வெளிப்பட போறக்கா நன்றி. தேவ கிரியைகள் வெளிப்பட போறக்கா நன்றி. உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த இடத்துல எழும்பொருள் போறக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, இந்த மாதம் முழு ஆண்டவரே எங்களை அதிசயங்களை காண செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தின கிருபை
கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீர் அதிசயமாய் நடத்தின கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அநேக இடங்களில் இருந்தால் ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் வந்திருக்கிற நோக்கத்தை நீ அறிந்திருக்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை கனப்படுத்தும்படியாய் ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்தீரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீர் எங்களை ஒருபோது கைவிடாத தகப்பனாய், எங்களை கைவிடாத தகப்பனாய், எங்களோடு கூட எங்களை சுமக்கிறவரே, எங்களை சுமக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஒரு தாய் தன்னை தேற்றுவது போல எங்களை தினமும் தேற்றி வந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி டாடி, நன்றி டாடி. நீ அதிசயங்களை அற்புதங்களை எங்கள் மத்தியிலே செய்து நான் உன் ஜீவனுள்ள தேவன் என்று எங்கள் மத்தியில் நிரூபித்த தேவனே. மாலா துராஷ் கரவலபா ஷேக்கர் ரீந்தரபா ஷகரபலபா. ஆண்டவரே நீ அற்புதத்தின் தேவனாய், நீ அதிசயமானவராய், நீ ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் எழுந்தருள கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி அபி, நன்றி ஏசப்பா, நன்றி 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 தகப்பனே. இந்த நாளை தந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பாடல் பகுதியை உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவர். தேவன் நீர் முகர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த துதி ஆராதனை நீ முகர்ந்து கொள்ளும்படியாய், துதியில் நீ பிரியப்படுகிற தேவனாய், துதியில் ஆண்டவர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் போது நீ எழுந்தருள்கிறபடியா நன்றி. தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் வெளிப்பட போறக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஒவ்வொரு பதிவு ஆராதனை வேளையிலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்ட ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஒன்று சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாய், ஒன்று சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே அந்த செய்திய பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம். செய்தி கொடுக்கிற மகனை மறுத்து நீர் பேசும்படியாய், எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை நீ தந்து எங்களை போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. காணிக்க பகுதியை உம்முடைய கரத்தில் தருவோம் ஆண்டவரே. நீ தந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் உமக்காய் கொடுக்கிற காரத்தின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறவரே. அப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு சாட்சி பகுதிக்கா ஜெபிக்கிறவரே. ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்தில் தருகிறவரே. சபை முழுவதும் உம்முடைய கரத்தில் தருகிறவரே. கொயர் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சவுண்ட் சிஸ்டம் உம்முடைய கரத்தில், கீபோர்டு வாசிக்கிற உம்முடைய பிள்ளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். சபை முழுவதும் ஆண்டவரே மேலிருந்து கீழ் வரை எல்லா பகுதியையும் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வாங்க ஆண்டவரே. பாரத்தோடு சஞ்சலத்தோடு ஆண்டவரே வியாதியோடு பலவீனங்கள் வந்திருந்தால் அவர்களை ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு திருப்தியாய் நீ அனுப்ப போற கிருபைக்காக உமக்கு நன்றி. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தமா. திருப்தியாய் தேவன் எங்களை நடத்த போறக்கா, திருப்தியாய் நீர் எங்களை அனுப்ப போறக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. இதுவரை நடத்தின கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே வராம இருக்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. வரும் நாட்களை தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து வரும் நாட்களை சபை நிரம்பி வழியும்படியாய் ஆத்துமாக்களை நிரப்ப வர்றக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. அப்படி செய்ய போறாக்கா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் எல்லாவற்றையும் குமார இயேசு மேல வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். முதலாவது பாடலாக ஆனந்த துளி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமேன். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். நம்முடைய பிள்ளைகள் பெருகப்படும். அல்லேலூயா. நம்மளை பெருக பண்ணுகிற தேவன். ஆமேன். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்று பலிக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அந்த தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோட நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஒரு நன்றி நிறைந்த இருதயத்துடன். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்மை அதிசயமாய் நடத்தினார். அல்லேலூயா. ஒரு குறைவில்லை, ஒரு பலவீனம் வந்த போதும் கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவன் இருதயத்தின் ஆழத்து நன்றி பலிகளை செலுத்தி அல்லேலூயா இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை அடித்து ஆமென். நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகளை செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகளை செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுமா? இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். பயந்திரந்த ஆமென். அப்படியே எழுப்பி நின்று அல்லேலூயா எழுப்பி அல்லேலூயா தேவனை இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு பரிசுத்தர், நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர், என் இயேசு
கைகளை தட்டி என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லுகிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை எடுத்து தேவனை மகிமைப்படுத்துமா. என் இயேசு நல்லவர், அவர் என்னை கைவிடாதவர், என்னை கைவிடாத தேவன், அவர் என்னை விட்டு விலகாத தேவன், என்னோடு கூட நடக்கிற தேவன், என்னை ஒருபோது விட்டு விலகாத தேவன், அந்த நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். அவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே நல்லவர், இயேசு ஒருவரே பெரியவர், இயேசு ஒருவரே மகிமை உள்ளவர். அவர் என்னை விட்டு விலகாத தேவன், என்னை விட்டு விலகாத தேவன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீ என்னை விட்டு விலகாது இருந்து என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, என் குடும்பத்தில் தேவைகளை சந்தித்தீரே, எனக்கு தேவையான காரியங்களை எனக்கு போதித்தீரே, என்னை நடத்த வேண்டிய வழிகளை என்னை நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா. வாயை திறந்து சற்று நேர வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு விடும்படியாய், தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாய், தேவ பிரசன்னம் நம்மை வெளிப்படும்படியாய் வாயை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா. வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நீ செய்த நன்மைக்கா நன்றி என்று சொல்லுவோமா. நேமே நன்றி நன்றி சொல்லி ஆண்டவரே, நன்றி என்று ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி என்ற இருதயத்தோட ஆண்டவரே, நாங்கள் நன்றி உள்ள இருதய உள்ளவர்களாய், நன்றி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே, நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்னே தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. அந்த குஷ்டரோகியில 10 பேர் தேவனுடைய சுகத்தை பெற்றார்கள், ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டார். ஆண்டவரே, நான் ஒருவன், அந்த ஒருவன்ல நான் ஒருவன் என்று சொல்லுவோமா. வாயை திறந்து சொல்லுவோமா. ஆண்டவரே, நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், அந்த 10 பேர்ல நான் ஒருவன். ஹல்லேலூயா. நான் தேவனை பார்த்து சொல்லுவோமா, நான் உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தில் பெற்ற ஆசீர்வாதத்தை, உம்முடைய கரத்தில் நான் பெற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உமையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்க. ஆண்டவரே, நீர் மகிமை உள்ள தேவனாய், நீ வல்லமுள்ள தேவனாய், நீ மகிமை நிறைந்தவராய், நீ மாட்சிமை நிறைந்தவராய், நீ துதிக்கு பாத்திரராய், நீ கனத்துக்கு பாத்திரராய் நீ இருக்கிறபடியா நமக்கு நன்றி என்று சொல்லுகிற. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே காலை தோறும் உம்முடைய கிருபையில, உம்முடைய கிருபை புதுதாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீ நடத்தின கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லமா. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் களை கூர்ந்த மகிழும்படி காலையிலே எங்கள் உமது கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்கின தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுமா, நன்றி என்று சொல்லுமா. ஆண்டவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் கண்ட துன்பத்தை கண்ட நாள் வருஷங்களுக்கு சரியான மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தந்தீரே என்று சொல்கிற பிள்ளைகள் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துமா. எங்கள் மகிழ்ச்சியாய், எங்கள் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிற ஆண்டவரே, சந்திர ஆண்டவரே, நாங்கள் சஞ்சலப்பட்ட நாட்கள் உண்டு ஆண்டவரே, வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு, எங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி டாடி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிற ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர். ஆண்டவரே, நீ ஒருவரே உன்னதர். அப்பா, நீர் ஒருவரே மகிமை உள்ளவரே. ஆண்டவரே, எங்கள் கால்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஆண்டவரே நீங்கள் உறுதிப்படுத்தினரே, உம்முடைய சபையில் உறுதிப்படுத்தினரே, உம்முடைய ஆண்டவரே பிரசனத்தில் உறுதிப்படுத்தினவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுமா. ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் கால்களை செம்மையான இடத்திலே நிற்கும்படியா செய்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் அதனாலே தேவ சபையில் நம்மை ஆராதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவரே, எங்களை செம்மையான இடத்துல ஆண்டவரே நாங்கள் வழுகாதபடி ஆண்டவரே எங்கள் கால்களை நீ திடப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நடக்க ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாக நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ வல்லமை உள்ள தேவன், நீ பரிசுத்தமுள்ள தேவன், எங்கள் ஒவ்வொரு நீ பரிசுத்தப்படுத்தி வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிற ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. வேதம் சொல்கிறது, உன் போக்கிலும் உன் வரத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரின் போக்கிலும் வரத்திலும் நீ கூட இருந்து எங்களை ஆண்டவரே என்னை பலப்படுத்தி எங்களை தாங்கி எங்களை தப்பிவித்து எங்களை தூக்கி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி டாடி,
நன்றி டாடி, நன்றி டாடி. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் எப்போது ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய், உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஒரு உண்மை உள்ள ஆராதனை உமக்கு செலுத்தும்படி ஆண்டவரே, நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலியில் செலுத்தும்படியாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இருதயத்தை திறக்கட்டு ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் உண்மையே பாடுகாண்டவரே, உண்மையே பாடுகாண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீ எப்போது உம்மை பாடுகிற பிள்ளைகளாய், உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியாய், உம்முடைய சமூகம் எங்களை விட்டு விலகாதபடியாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுமா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறபடியாய் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறபடியாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாடுவோம் என்று சொல்லி ஆண்டவரே பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கைகளை எடுத்து ஆமென், எல்லாரும் கைகளை தேவனை மகிமைப்படுத்துமா. கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், நல்லவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம்
ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கைகள் எடுத்து தேவனை மேம்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையினாலே கல்வாரி சிலுவையினாலே அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னை நீதிமானாய் மாற்றினவர். ஆமென். அவர் ஒருவரே என்னை நீதிமானாய் மாற்றினவர். நீதிமானாய் மாற்றினது மாத்திரமல்ல, என்னை அவரோடு இணைத்து கொண்டார். என்னை அவரோடு இணைத்து கொண்டார். அந்த நல்ல தேவன். ஹல்லேலூயா. சொல்லுமா, ஏசப்பா என்னை உம்மோடு இணைத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுமா. உமக்கு நன்றி டாடி. என்னை உம்மோடு இணைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைக்கு எனக்கு ஒரு கனெக்ஷனை நீ ஏற்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு எனக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் கூப்பிட்ட நேரங்களெல்லாம் நீர் பதிலை தந்து வருகிறீரே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி என்று சொல்லுமா ஆண்டவரே. நான் கேட்டதெல்லாம் நீர் எனக்கு தருகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீ நான் கேட்காத காரியங்களையும் நீர் எனக்கு வெளிப்படுத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஹாலாபா துராஷேகாரைமாலதிரி லீபோ கோசிக்கரலிமாரந்தரா. நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நான் கிரியை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மில் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் நீ கிடைக்காம நம்ம கேட்கிறது கொஞ்சம், நம்ம கேட்காத காரியத்தையும் அந்த கேட்ட காரியத்தையும் அதிகமாய் நமக்கு தருகிற தேவன் அவர் ஒருவரே. அவர் ஒருவர். அந்த தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுமா, தேவனை நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. எனக்கு நீர் தந்த சமாதானத்தை கல்வாரி சிலுவையினால் நீர் எனக்கு சமாதானை தந்திருக்கிற ஆண்டவரே. நீர் எனக்கு அன்பை தந்திருக்கிற ஆண்டவரே. தேவ கிருபையை தந்திருக்கிற ஆண்டவரே. நீ தயவை தந்திருக்கிற ஆண்டவரே. நீ சுகத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீ பலத்தை தந்திரு. வாயை திறந்து சொல்லுமா, வாயை திறந்து சொல்லுமா. வாக்குத்தத்தத்தில் அறிக்கை செய்வோம், விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்று ஆமென் என்று இருக்கிற எதற்காக நம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய். கட்டுகள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எப்பத்தா திறக்கப்படட்டும் வாய்கள். அந்த வாய்களை அறிக்கை செய்யுமா. இயேசுவே நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னுடையது சொல்லுமா. என்னுடையது எனக்கு. ஹல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவதே ஆண்டவரே. என்னை வாழ வைக்கும்படியாய் நீ கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த அந்த எல்லா காரியத்துக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிற பிள்ளைகள் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துமா. லீதே ரேசி கரை மலோ துரா லீபோ ரோக தேல கர்கா லீமரதிரி வஷகரபா. நான் உன் வாயோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசிய பிள்ளைகள் கையில் எடுத்து ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாய்களை ஆண்டவரே வைரமாமே வாய்களில் அதிகாரத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. வாய்கள்
அறியாததை வைத்து தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் நம்மளை அதிசயங்களை காண பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை தினம் அதிசயங்களை காண பண்ணுகிறார். நமக்கு விரோதமாய் உருவாகிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போட்டு ஹல்லேலூயா நமக்கு வெற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அந்த தேசத்தை விட்டு வருகிற போது ஆமென் பார்வோன் அவன் சேனை துரத்தி வந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஆச்சு. ஆமென். எவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ ஏன் இன்னும் தயக்கம்? ஆமென். உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. ஹல்லேலூயா. சமுத்திரத்தை மேலாய். ஆமென். கர்த்தர் பாருங்க அற்புதத்தை செய்தார். மோசே கோலை நீட்டின உடனே ஹல்லேலூயா சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதம் செய்ய வைக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு ஹல்லேலூயா அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய விரும்புகிறார் கர்த்தர் நம்மை கொண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு அற்புதம் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு அற்புதம் செய்ய வைப்பார். நீங்க மார்க் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசு எடுத்துருக்கள். வியாதியஸ்தர்கள் கைகளை இப்ப ஜெபிக்க சொல்லல, கைகளை வைப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை எடுத்து பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை என் மூலம் என் மூலம் என் மூலம் என் மூலம் இந்த சபையில செய்ய விரும்புகிறார். காதூரா ஷேகர்மல் தீரிபாலா. உன் வார்த்தையின்படி ஆக கடவது. ஹல்லேலூயா. உன் வார்த்தையின்படி ஆக கடவது கர்த்தர் சொல்கிறார். உங்க நீங்க என்ன விசுவாசிக்கிறது அதை கர்த்தர் இந்த நேரத்தில் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசிக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எல் ஷடாய். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மூலம்தான் இந்த உலகமே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சகலம் அவர் மூலம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் அவர்க்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கொலோசியர்கள் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டது, சகலம் அவர் மூலமாய் அவர்க்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கும்படியாய், நாம் அதை சுருக்கும்படியாய், நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய், நாம் அதை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுமா, எல் ஷடாய் என்ற நாமம் உடையவரே. ஆமென். எங்கள் மத்தியில் அவர் வந்திருக்கிறார் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துமா? எல்லாரும் வாயிராக்காமா ஹல்லேலூயா வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆமென். ஆமென். சொல்லமா ஆமென். எல் ஷடாய் என் நாமம் உடையவர் என் மத்தியிலே வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சூரியனை செட்டைகள்
எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தை ஆளுகின்ற தெய்வம் நீரே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தை ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். யாருமை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். யாருமை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தை ஆளுகின்ற தெய்வம் நீரே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தை ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய், ஹல்லேலூயா. எல் ஷடாய் தேவன் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்கிற எல் ஷடாய் நம்முடைய சபையில் வந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. எல் ஷடாய் என் சபையில் வந்திருக்கிறார், என் குடும்பத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை சொல்லி அடித்து மகிமைப்படுத்தமா. எல் ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என் சபையிலே வந்திருக்கிறார், என் குடும்பத்தில் வந்திருக்கிறார். என்னை ஆளுகை செய்யும்படியாய், என்னை வழி நடத்தும்படியாய். அமேன். சகல அமேன். எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் சர்வ வல்லமை இன்றைக்கு செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு. அமேன். கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிற தேவர், நாளை அல்ல. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள சேவன், சர்வத்தை ஆளுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறவரே, அவர் துதியில் பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. வானாதி வானங்களும் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் எல்லாம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்க பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா, சகலமும் அவர் மூலம் உண்டானது. ஹல்லேலூயா. சகலம் அவள் மூலம் உண்டது. வானத்தில் உள்ள சகலத்தை அவர் உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், தண்ணீரில் உண்டான ஆகாய உருவை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எதற்காக தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஆமென். நம்ம பாருங்க, ஊர்ல எல்லாம் பார்க்கலாம், அதிகாலையில் இந்த குருவிகள் வந்து தேவனை ஆராதித்து கொண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் ஊரில்
ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தில் இந்த குருவிகள் எல்லாம் ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்தீங்களா சவுண்டு போட்டு தேவனை ஆராதிக்கும். சவுண்டு போட்டு தேவனை ஆராதிக்கும். ஆனால் அந்த 5:45 6 மணி ஆகும்ப இந்த குருவிகள் சவுண்டும் கேட்காது, குருவி இருக்காது. பாருங்க, எல்லாம் பறந்து பேர் தன்னுடைய வேலைக்காக அதுவரை தேவனை ஆராதித்திருக்கோம். நம்ம எப்படி ஆராதித்திருக்கோம்? எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவருடைய சாயலை உங்களை என்னையும் உண்டாக்கிற நம் எப்படி ஆராதிக்க வேண்டும் யோசித்து பார்ப்போம். அவருடைய சாயல்ல வேதம் சொல்கிறது, அவரு நம்முடைய சாயல்ல மனுஷனை உண்டாக்குவோமாக. நீங்கள் நான் யாருடைய சாயல் இருக்கிறோம்? அவருடைய சாயல். அவருடைய சாயல் இருக்கிறோம். தேவ வேதம் சொல்கிறது, தேவன் ஆமென் தன்னுடைய மகிமையை தமதுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள், நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகள். அவருடைய மகிமையை நமக்கு தந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? தேவனோடு உறவாடும்படியாய், தேவனோடு உறவாடும்படியாய், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய், தேவ மகிமையில நடக்கும்படியாய், தேவ சித்தத்தை செய்யும்படியாய், தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவ அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவனுடைய ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தமா. நிக ரதுரா கசிகரம லந்தேரி கூரி கல்லிபரஷிகரபலவா. நான் ஜீவனுள்ள தேவன், நான் ஜீவிக்கிறவர், நான் இன்றையும் என்றைக்கும் நான் ஜீவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் என்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர்தான் எல் சடாயின் தேவன். அல்லேலூயா. என்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் நித்தியமான தேவர், அவருக்கு அழிவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அந்த தேவனை ஆமென் ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த கடைசி பாடலே ஒரு 2 சரணத்தை பாடும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்த தேவனே, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவரே, உம்மை பாடாம நாங்கள் யாரை பாட போறோம்? ஆண்டவரே, உம்மை துதிக்காம நாங்கள் யாரை ஆராதிக்க போறோம்? ஒரு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் நம்ம இந்த ஒரு பாடலை 2 சரணத்தை பாடுறோம். உம்மை ஆராதிக்க வந்துரு ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த வந்துரு ஆண்டவரே. உம்மை எவ்வளவு மகிமை நிறைந்த தேவன், எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன், எவ்வளவு கரிசனை உள்ள தேவன். அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். ஆயத்தத்தை சொல்லுமா. அல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். வெள்ளியை புடமிடுறது போல
வெள்ளியை புடமிடுறது போல நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் புடமிட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளியுமே எப்படி புடமிடுவாங்க தெரியுமா? கொல்லம் வந்து அக்கினியை உருவாக்கி, அல்லேலூயா, அக்கினி நடுவில் கொண்டு அந்த வெள்ளியை போடுவானா. அந்த அக்கினி நடுவில் வெள்ளியை போட்டு கொஞ்ச நாள், அதிக நேரம் அதை வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு அளவு உண்டு. அந்த அளவு வரை வைப்பான். அதுக்கு பிறகு அந்த வெள்ளி எடுக்கும்போது அவனுக்கு கண்ணுக்கு மாத்திரம் தெரியும் இந்த அக்கினி உருவாயிருக்கிறது. ஆமென். அந்த வெள்ளி உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த அக்கினியிலேருந்து அதை எடுப்பான். அதே மாதிரி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சகோதர சகோதரி ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த வெள்ளியை உருவாக்குனது போல கர்த்தர் அவருக்காக உருவாக்கி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்பட. அல்லேலூயா. கர்த்தர் என்னை உருவாக்கி வச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். வெள்ளியை புடமிட போல என்னை பொன்னாக்க விளங்க செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக கொடாடி ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை ஆளுகை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிற ஆண்டவரே. எங்கள் துதியில் பிரியப்பட்ட தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மீதிய நேரத்தை உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். செய்தி கொடுக்கிற மகனை மறுத்து எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் உம்மை தொழுது கொள்ளும்படியாய், துதிக்கும்படியாய், தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களை மூடி எங்களை வழிநடத்தும்படியாய் கர்த்தர் இந்த வேளையில் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இப்பொழுதுமாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தேவன் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்களை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் கூட கர்த்தாவே நீர் பேசும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்திருந்தாலும் எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் இந்த வேளையில் இடைபடுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த உபவாச நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை தியானித்து, நாம் சுருக்கமாக தியானித்து நாம் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி தான் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற தேவன். ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை தெரிவிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதிலை தருகிறவர். ஹல்லேலூயா. முதலாவது இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, கர்த்தர் தெரியப்படுத்த சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இங்கே அநேக விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்திருப்போம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும்.
இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். அவருக்கு நம்முடைய சூழ்நிலை தெரியும், நம்முடைய பாடுகள் தெரியும், நம்முடைய தேவைகள் என்னென்று தெரியும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அடுத்தது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு, மத்தேயு 7:7 நாம் வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் மத்தேயு 11:28 பார்க்குறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். முதலாவது வாக்குத்தத்த காரியத்தை நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் நம்மை அழைக்கிற தேவன். எதற்காகனா, தெரியப்படுத்தும்படியாய், அவரிடத்தில் கேட்கும்படியாய், பாரப்படுகிறவர்கள் அவரிடத்தில் வரும்படியாக அழைக்கிறார். அது அழைக்கிறது மாத்திரமல்ல, அழைத்த தேவன். இன்றைக்கு நான் பேசிகிட்டு இருக்கிற எத்தனை பேர் கேட்டுட்ருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம பேசுறது லிசன் பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்ம கவனிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள், நான் அதை கேட்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு வார்த்தை வசனம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எரேமியா 33:3 இரண்டாவது ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம். முதலாவது கேளுங்கன்னு சொல்கிறாரு, தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது காரியம் எரேமியா 33. எரேமியா 33 குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த தேசத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவசரம்னா என்ன, எதை கூப்பிடுவீங்க? ஆம்புலன்ஸ் நம்பர் ஃபோனில் 333 999 999 அதுதானே கால் பண்ணுவீங்க இந்த தேசத்தில். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற காரியம், ஏதாவது பிரச்சனைனா 333. ராமன் சொல்லுமா? எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்றார். அதில் முக்கியமான வசனம் என்னென்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம கேட்கும்போது அவர் செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:4-2 வாசிக்கிறோம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே. ஹல்லேலூயா. ஜெபத்தை அவர் கேட்கிறவர். இன்றைக்கு கவனிங்க, நிறைய பேர் நிறைய நேரத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நம்ம சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, நம்ம கஷ்டத்தை அவங்க கவனிக்கிறது இல்லை, அப்படி தானே? லிசன் பண்ணுறதில்ல. நம்ம பாரப்பட்டு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அது வேலையில் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை ஃபோனில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை. நமக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தை, நமக்கு இருக்கிற பாரத்தை சொல்லும் போது யாராவது கவனிக்கிறாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்போடு சொல்லும்போது அவங்க கவனிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னென்னா, நீங்கள் பாரப்பட்டு என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிறவர். அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். எவ்வளோ பெரிய உலகம், எவ்வளோ பெரிய மக்கள், எத்தனையோ ஜனங்கள். ஆனால் இந்த எல்ரோய் சபையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அதை அவர் கேட்கிற தேவன். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற நாம், உபவாசத்தோடு வந்திருக்கிற நாம், கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறேன். அது மாத்திரமல்ல, முதலாவது அவர் கேட்க சொல்கிறாரு, வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது நான் செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பிரச்சனைனா, நாம் நினைக்கிற நேரத்தில் அவர் கொடுக்கறதில்ல. சில நேரத்தில் கொடுக்கலாம், சில நேரத்தில் அவர் நேரத்தில் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். அதை அவருடைய நேரத்தில் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற தேவன். முதலாவது, இந்த நாளில் வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை கேட்க சொல்கிறார்.
நம்ம சில நேரத்தில் நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறது அவருக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய கஷ்டம் தெரியும், என்னுடைய தேவை தெரியும் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் விட்டுறோம். ரெண்டாவது காரியம், அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கேட்குறோம் ஆனால் கிடைக்கலன்னு சோர்ந்து போய் என்ன பண்ணுறோம், விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், கிடைக்கும் வரை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, நாம் கேட்கும்போது அதில் அவர் பிரியப்படுகிறார். நீதிமொழிகள் 15:8 வாசிக்கிறோம், செம்மையானவர்களின் ஜெபமோ, வாசிங்க, நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமா இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் அவரை பிரியப்படுத்தும்படியாக வந்திருக்கிறீங்க? ஒரு கைதான், 2. ஹல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். அவர் செவி கொடுக்கிறவர், நிச்சயம் நமக்கு பதில் தருகிறவர். ஆனாலும் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தில் அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிற நாம் அதற்கு முன்பதாக நாம் அவரை அறிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 145:18 பார்க்குறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது, இந்த நாளிலே ஒரு ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் அநேக ஜெப வீரர்கள் உண்டு. அதில் ஒரு நபரை குறித்து, தேவதாசரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தானியேலை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, தானியேலுடைய ஒரு ஜெப வீரர் என்பதை நமக்கு நன்கு தெரியும். ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிறார். ஜெபத்தினால் அவருக்கு அநேக பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தது. அநேக அரசர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். ஆனால் ஜெபத்தை உறுதியாய் தரித்திருந்தவர். ஹல்லேலூயா. ஜெபத்திலே வெற்றியை கண்டவர். எனவே அவருடைய ஜெபம் எப்படியாக இருந்தது என்பதை நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து நம் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலாவது காரியம், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். முதலாவது, அவர் ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேரின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே, தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஸோ இந்த இடத்துல முதலாவது அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்பதாக அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். முதலாவது காரியம், அவர் எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அந்த பாழ் கடிப்புகளை குறித்து, கர்த்தருடைய நேரம் 70 வருடம் நிறைவேறும் என்று கர்த்தர் யாருக்கு சொன்னது? எத்தனை பேர் கவனிச்சிங்க? எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு வந்ததுனால அவர் என்ன பண்ணாரு? அதை அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் இன்றைக்கு நாம் ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபமும் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது இவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இந்த காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைத்த அந்த வார்த்தையை அவர் அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எங்கே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், எரேமியா 29 10-12. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திருப்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது என்றால் அந்த 70 வருடங்கள் கழிந்த பிறகு இந்த காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னது யாருக்கு நினைவு வந்தது? தானியேலுக்கு நினைவு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மை நினைவுபடுத்தும் போது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய சுயத்துக்காக அல்ல, மற்றவர்களுக்காக ஏவப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது தேசத்துக்காக கர்த்தர் நினைவுபடுத்துகிற காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் வரும்போது அதை வைத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவர் வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தை அவருக்குள்ளே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் அநேகருடைய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க, ஜெபம் குறைவாக இருக்குது. சிலர் நல்லா ஜெபிக்கிற ஆளாக இருப்பாங்க, பைபிள் வாசிக்கிறது குறைவாக இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய நம்ம வளர வேண்டும் என்றால் இரண்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவாய் நம்ம வார்த்தையை தியானிக்கிறோமோ அந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல பார்க்குறோம். யோவான் 15:7 நாம் வாசிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் நீங்கள் எடுக்கிற ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது செய்யப்படும். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம சுயமாக அநேக காரியங்களை கேட்கலாம். அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தம் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வோம். நான் சுகமாகணுமா அல்லது நாம் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட வேண்டுமா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தை இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதன்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை செய்ய வல்லவர். அநேகருக்கு பிரச்சனை, அநேகருக்கு இந்த ஜெபம் கேட்கும்போது இதை ஆண்டவர் கேட்பாரா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, குடும்பத்தோடு தான் இருக்கணும். ஆனால் சில சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் நம்ம வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. வழிவாசலை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு நம்ம ஒரு சாட்சி கேட்க போகிறோம். அநேக காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது அவர் செய்ய வல்லவர். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்தின் சட்டங்கள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அதிகாரிகள் சொல்லலாம், அல்லது நம்முடைய கம்பெனியில் சில ரூல்ஸ் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லியிருக்கிறார், அதன்படி அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும்போது 1 யோவான் 5:14-15 வாசிப்போம். 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும்போது அதை அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நமக்கு டவுட்ஸ் வர்றதே அங்கே தான். இது நம்ம ஜெபிக்கிறோம், இது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா? இந்த காரியம் நமக்கு சம்பள உயர்வு வேணும், ஆனாலும் நம்ம கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா? நம்ம ஜெபிக்கலாமா வேணாவா? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீயோ கீழாகாமல் மேலாவாய். அந்த வாக்குத்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. எப்படி வேணால் சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்ய வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவரா. நம்ம நினைக்கக்கூடாத அநேக காரியங்களை கூட அவர் செய்வார். எலியா ஜெபிக்கிறார், மழை வராதபடி வானத்தை அடைக்கும்படி. எப்படி அவருக்கு அந்த தைரியம் வந்தது? 1 ராஜாக்கள் 17:1 நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1. கீலியாத்தின் குடிகளிலே
திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். அவர் சொன்னபடியே மழை பெய்யாமல் இருந்தது. ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, ஆனால் இயற்கை கட்டுப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆனால் அவன் எதை வைத்து சொல்லுகிறான் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகாப் ராஜாவை குறித்து மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அவரை குறித்து சொல்லும்போது 1 ராஜாக்கள் 16:30 நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 16:30. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அநேக காரியங்கள் அவனை குறித்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. அநேக விக்கிர காரியங்கள் அந்நியர்களோடு இருக்கிறது. அவருடைய மனைவி ஜெசபேலுடைய அந்த காரியங்களை குறித்து நாம் அறிஞ்சிருக்கிறோம். எனவே இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். அவர் பொல்லாதவனைகளை செய்கிறான். ஆனாலும் எலியா எப்படி அந்த தைரியத்தோடு அவர் சொல்கிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 11:13-17 வரை வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி, ஆமென். நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்பொழுது அங்கே ஏற்ற காலத்தில் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியுமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்றார். ஆனா இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆமென். பொல்லாதானதை செய்யும் போது கர்த்தர் வானத்தை அடைப்பார் என்று சொல்லி இங்கே உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாக ஜனங்கள் மாறும்போது அந்த வானத்தை அடைக்கிறது. அந்த காரியத்தை இவன் அறிந்தபடியினால கர்த்தருடைய வாக்கின்படி எலியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவன் சொல்கிறான். ஆனால் சொல்கிறான் என் வாக்கின்படின்னு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன அந்த காரியம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் ஜெபிக்கும் போது அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை காண முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே நாமும் அநேக நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சில கூட்டங்கள் நடக்கும்போது ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்கும் போது இயற்கையை கர்த்தர் மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அநேகர் சாட்சி சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் நான் ஜெபிச்சுட்டு நாங்கள் போனோம், எங்களுடைய திருமணமோ அல்லது ஒரு கூட்டமோ ஆண்டவருடைய ஒரு கூட்டமோ மழையினால் எந்த பாதிப்பும் இல்லாத வரி அது முடிஞ்ச பிறகு மழை வரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒருவருடைய ஜெபத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு சிலராக இருக்கிறோம், நாம் விசுவாசத்தோடு வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், முதலாவது அவர் வார்த்தையின்படி கர்த்தரின் சித்தத்தின்படி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வச்சுக்கொள்ளுங்க. ஸோ 1-2 வசனங்களே வாசிச்சோம். மூன்றாவது காரியம் அவர் செய்கிற காரியம், 3வது வசனம், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஆமென். இங்கே உபவாசம் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா தன்னை தாழ்த்துகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஒடுக்கி எல்லாவற்றையும் மறந்து ஒரு காரியத்திற்காக அவர் ஒருமுகப்படுத்துகிறார். அவருடைய தேவைகள், அவருடைய சுய காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் அதை செவி கொடுத்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். அநேக காரியங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். நம்முடைய சுய காரியங்கள் எல்லாம் மறந்து ஒரு காரியத்துக்கு, நான் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம ஒருமுகப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளை நாம் பார்த்துருக்கிறோம்.
இந்த உபவாச ஜெபத்தில் செவ்வாய்க்கிழமை கூடுகையில் நம்ம ஒருமுகப்படுத்தி நம்ம ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் போது, நம்மை ஒடுக்கி அதற்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். டியூஸ்டே ப்ரேயரை பற்றி அதிகமாக நம்ம சொல்கிறோம், அநேக சாட்சிகள் வந்து கொண்டு இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கு நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கோம், ஆனால் டியூஸ்டே ப்ரேயருக்குன்னு வரவங்க ஜெபத்துக்காக தான் வரும். அல்லேலூயா. நமக்காக மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்க அதற்காக அதில் வந்து கூடுகிறீங்க. இந்த வாரம் அநேகர் வந்து இன்னும் அநேகரை ஒரு வாரத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம். ஜெபத்திற்காக, மற்றவர்களுக்காக, நமக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காக நான் ஜெபிக்கும்படி அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து நம்ம ஒருமுகப்பட்டு ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. எனவே அந்த ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். இந்த இடத்துல அவர் பார்க்குறோம், தன்னை தாழ்த்தி அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை அவருடைய சமூகத்தில் அவர் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த வசனம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் கேட்கிற மாத்திரமல்ல, கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்போது என்றால், நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். யாரையும் பார்க்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு வந்திருக்கிற நாம் யாரையும் பார்க்க வேண்டாம், மற்றவர்களை பார்க்க வேண்டாம். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். நம்மை தாழ்த்தி நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். இந்த இடத்துல முதலாவது காரியம் அவருடைய வார்த்தையின்படி ஜெபித்தார். 2வது, தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் விட்டு ரெட்டுடுத்தி ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்கிறார். 3வது காரியம் அவர் செய்கிற காரியம், 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அவருடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. 4-5 மாத்திரம் வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். 4லிருந்து 20 வசனம் வரைக்கும் அவர் தொடர்ந்து அநேக காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் பாவம் செய்து. தானியேல் பாவம் செய்தாரா? இல்லைன்னு நமக்கு தெரியாது, அவர் செய்யலை, அதை பற்றி வேதத்தில் நம்ம சொல்லப்படலை. ஆனால் தன்னுடைய அநேக காரியங்களை பார்க்கும்போது, தன்னை சுற்றி இருக்கிற, இப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நம்ம தேசத்தின் பாவங்களுக்காக நாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ராமன் சொல்லுவோமா? இது எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இல்லை, தானியேலுக்கும் ஜனங்களுக்கும், அடிமைப்பட்ட ஜனங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் நல்ல பொசிஷனில் இருக்கிறார், ஆனாலும் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் பாவம் செஞ்சதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம்? மற்ற தேசத்தில் அடிமைகளாக நாம் சேர்க்கப்பட்டோம். ஆனால் இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் நம்ம சொல்கிறோம், நம்முடைய மூதாதையர் எல்லாருமே பார்த்தோன்னா எப்படி இருந்தாங்க? அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். நம்ம எல்லாவற்றுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்கு அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொருத்தருக்காக நம்ம அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அதை மன்னித்து பதில் கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறங்க 4லிருந்து 20 வரை அவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா அறிக்கை செய்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நமக்குள்ளே எதையாவது வச்சுக்கொண்டு அல்லது நம்முடைய காரியங்களை மனதில் இருதயத்தில் வைத்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அது கேட்கப்படாது. அதை விட்டுட்டு நாம் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். மார்க் 11:25-26 வாசிங்க. மார்க் 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமென். 25 பார்க்குறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஒருவரின் மேல் ஒருவர் அந்த குறைகளை மன்னிங்க. மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். சிலர் அவங்களையே மன்னிக்க மாட்டாங்க. குற்ற உணர்வு, தான் செய்த தவறை எப்படி ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் யோசிக்கிறது உண்டு. அதனால தான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் வைத்து தூர போகிற ஒரு சூழ்நிலை. நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? முதல்ல நீங்கள் உங்களை மன்னிக்கணும், அடுத்து மற்றவர்களை மன்னிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சகலவற்றையும் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. எனவே அவருடைய சமூகத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கிறவன் இல்லை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. நான் அன்றைக்கி நேரத்தில் அறிக்கை பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு ஜெபம் கேட்கப்படலை. நீங்கள் அறிக்கை செய்து எப்போ விடுறீங்களோ அப்போவே பதில் ரெடியாக இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே சில காரியங்களை நாம் மனதில் வைத்து, இருதயத்தில் கசப்போ அல்லது சில காரியங்களை வைத்துட்டா நிச்சயமாக அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியாது. எப்போ அவங்கள மன்னிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெபிக்க முடியும். எனவே முதலாவது இந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண விரும்புகிறார். தன்னுடைய மூதாதையர் பண்ண பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படி 4ஆம் வசனத்திலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ந்து என்ன சொல்கிறார், எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். பெரிய லிஸ்ட்டு, கேட்குறது கொஞ்சம் இருந்தாலும் ஆனால் அறிக்கை பண்ணுறது பெரிய லிஸ்ட். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்குறது தான் அதிகமாக இருக்கும், ஆனால் நம்ம குறைகளை கொஞ்சமாக தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இங்கே பாருங்கள், பெரிய லிஸ்ட்டு, ஆனால் கேட்குறது கொஞ்சம். கேட்ட பிறகு 3வது காரியம், முதலாவது அவர் வார்த்தையின்படி ஜெபித்தார், 2வது தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தார், 3வது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார், அவர் மன்னித்தார். 4வது காரியம், அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்போன்னா ஜெபம் பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு உண்டு, புஷ்ன்னு சொல்லுவாங்க, PUSH, ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இவர் ஃபஸ்ட்டு நாள் ஜெபிக்கும் போது, நம்ம இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு நாள் ஜெபிக்கும் போதே என்ன வந்தது, பதில். ஆனால் அவர் கிடைக்கிற வரைக்கும், அவருக்கு காதுக்கு கேட்குற வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். ஃபஸ்ட் நாளே வந்திருந்தால் அப்போயே உபவாசம் வச்சு 21 நாள் அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து ஜெபிக்கிறார். அவருக்கு 21 நாள், நமக்கு 1 மாதம் இருக்கலாம், 2 மாதம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம், வருஷங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையின்படி நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இந்த காலம் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் செய்கிறார். நமக்கு ஏன் பதில் வரலைங்கிறது நமக்கு தெரியாது. வான மண்டலங்கள் இருக்கிற அநேக காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. அநேக தடைகள் இருக்கிறது, நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்போ வாக்குத்தத்தின்படி நம்ம எப்போ ஜெபிக்கிறோமோ அப்போவே அவர் பதில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். ஆனால் சில காரியங்கள் மேபி சில அறிக்கை பண்ணியிருக்கலாம், இன்னும் அந்த பாவத்தை விட்டு விலகாமல் இருக்கலாம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், அல்லது சில சூழ்நிலையின் மூலமாக சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இது எல்லாவற்றுக்காகவும் ஒன்று மாத்திரம் நம்ம கடந்த நாட்டில் சொன்னது போல, அவர் சகலவற்றையும் நன்மையாய் செய்கிற தேவன். எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு அமைஞ்சாலும் அது நன்மையாய் மாற்றுகிறவன். நம்ம பாடினது போல அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் நல்லவர். அல்லேலூயா. உலகத்தில் யாரை காட்டிலும் அவரை போல ஒருவர் இல்லை. எனவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும். எனவே நம்ம என்ன பண்ணோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18:1 நம்ம வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி
ஜெபம் பண்ணுற சொல்கிறாரு. ஆனால் ஆரம்பிக்கிறது காரியம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா நிறைய பேர் நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஆவிக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏன் ஆண்டவர் எப்பொழுதுன்னு சொல்கிறாருன்னா, எப்பயாவது நம்ம ஜெபிக்காமல் இருப்போமா, அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாமான்னு சொல்லி சத்ரு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் சிலருக்கு நடந்திருக்குது. எப்போ நம்ம ஜெபிக்காமல் ஒரு காரியத்தை செய்யும் போது அதில் வருகிற பிரச்சனைகளை நாம் நன்கு அறிவோம். ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைகள், குறிப்பாக ஆண்டோடைய பிள்ளைகள், மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் மேலே சத்ருக்கு ஒரு கண் இருக்குது. எப்பவுமே பார்த்துட்ருப்பான். எப்போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ணுகிறோமா என்பதை அவன் கவனமாய் பார்க்கிற சத்ரு இருக்கிறான். எனவே ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி, ஆண்டவர் சொல்லுகிறபடி எப்பொழுதும், சில நேரத்தில் நமக்கு காரியம் என்னென்னா, நம்ம இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறோம், இன்னும் நமக்கு நடக்கலைன்னு என்ன ஒன்று ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், சோர்வு வரும். சத்ரு கொடுக்குற மோசமான காரியம் அது, கடைசி ஆயுதம். அதில் நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க. தேவ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட சோர்ந்து போய் விழுந்திருக்கிறாங்க. மோசே, எலியா சோர்ந்து போன பிறகு, மற்றவர்களால் அல்ல, இந்த சோர்வினால். எனவே ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா இந்த வாக்குத்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிறவர், அவர் பதில் கொடுக்கிறவர். அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் நினைச்சு நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. நம்ம கேட்ட வசனத்தின்படி 1 யோவான் 14 சொல்லப்பட்டது போல, அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு தைரியம். அந்த தைரியம் இல்லாத போது தான் நமக்கு என்ன வரும்னா சோர்வு வரும். எனவே ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல். நம்ம எப்பயாவது நீங்கள் ஜெபிக்காமல் விட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள சோர்வு வரும். ஒரு வாரம் சோர்ந்து வரீங்க, அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு நினைப்பீங்க. அடுத்தது பேக் ஸ்லைட் ஆவீங்க, பின்மாற்றம் அடைங்க. அநேக காரியங்களை சத்ருவானவன் விதைத்து அநேகரை வலையில் விழ பண்ணுவான். எனவே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவரை பிரியப்படுத்துகிற நேரம், அவரோடு கூட பேச வேண்டும். நம்ம ஒரு நிமிஷம் பேசினா கூட அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம வாகனத்தில் போகும்போது சரி, வீட்டில் இருக்கும்போது சரி, எல்லா நேரத்திலும் அவரோடு கூட பேசும்போது அவருக்கு மிகவும் பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர் பதிலை கொடுக்கிறார். இந்த வசனத்தில் முடித்து நம்ம 21வது வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அழகாக ஆரம்பிக்கிறாங்க 23வது. நீ மிகவும் பிரியமானவன், ஏனென்றால் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒரு மனுஷன் தானியேல். எப்போதும் ஜெபம் பண்ணுகிற, எத்தனை சோதனைகள் வந்தாலும் தன்னுடைய ஜெபத்தை விடாதபடி ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் பிரியமானவனேன்னு ஆரம்பித்து அவர் சொல்கிறார், நீ தொடங்கின போதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது. நீ எப்போ நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறன்னு ஆண்டவர் காத்துட்ருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு அநேகர் வந்து வாயை திறந்து நம்ம பேச போகிறோம், ஆண்டவரோடு கூட கேட்க போகிறோம். நம்ம தேவைகள் மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் நிறைவேறும்படியாக நம்ம கேட்க போகிறோம். அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்க போகிறோம். அவர் கேட்கும் போது அவர் செய்ய வல்லவர். கடைசியாக நம்ம வாசிப்போம் ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பேசும்போதே அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். கேட்கிற எவனும், சத்தமாக சொல்லுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆனால் ஆண்டவர் எப்படி கேட்கணும்னா, இந்த வசனத்தை நாம் தியானித்தது பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல,
நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அவருக்கு நேராக அவரை உயர்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, சில விஷயத்தை வச்சுக்கிட்டே நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தோம்னா பல நாட்கள் ஆனாலும் பதில் கிடைக்காது. சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சில விஷயத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவரிடத்தில் அநேக நேரத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்ம இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை நாம் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அதை செய்ய வல்லவர். அது மாத்திரமல்ல, நாம் கிடைக்கிற வரை நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்கும் போது சில விஷயத்தை ஒருவேளை நீங்கள் விட்டுருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் அதை நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னதை நிச்சயம் செய்வார். சூழ்நிலைகள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போதுமா எல்லாரும் வார்த்தைக்கு நேராக நம்ம வார்த்தையை ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் நம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நம்ம ஏறெடுக்க போகிற ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வழியில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வேளை நாங்கள் அவிசுவாசத்தோடு வந்திருக்கலாம், குறைவோடு வந்திருக்கலாம். ஆம் தகப்பனே, ஆண்டவரே, நீ எங்களோடு இடைப்பட்டதற்காக தானியேலுடைய ஜெபத்தை நீர் கேட்டு பதிலை தந்தீரே அப்பா. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெப வீரனாய் ஆண்டவரே அப்பா, ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை மகனுக்கு நீர் கொடுத்தீரே ராஜா. அதே போல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுக்கிற தேவனவர். அவர் பதில் கொடுக்கிற தேவனவர். செவிகளை சாய்த்து நமக்கு கவனமாய் கேட்கிற தேவன். அவர் பிரியப்படுகிற தேவனவர். இந்த வேளையில் நம்ம ஒரு 20 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் சாட்சி நேரத்துக்கு பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். 20 நிமிஷம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியப்படுத்துகிற நேரம். யாரும் கவனத்தை எந்த இடத்துல செலுத்தாதபடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அநேக விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் கவனமாய் கேட்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம் ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போதுமான ஒரு வார்த்தை தந்ததற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.